My beloved brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, we are in the last day of the year 2024. இந்த வருடத்தின் கடைசி நாளுக்கு நம்ம வந்துட்டோம். இயேசுவை சார்ந்து, அவருடைய கிருபையை சார்ந்து நாம் புதிய வருடத்திற்கு கடந்து செல்வோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆன்மீன் பரந்தாப்பனே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா, இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Romans 8th chapter 8th verse. Those controlled by the flesh cannot please God. ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல வாழ கிருபை செய்யுங்க. ஆவிக்கேற்றபடி வாழ எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆவி உற்சாகமா இருக்கு, ஆனா மாம்சமா பலவீனமா இருக்கப்பா. தகப்பனே, நீங்க எங்களை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். உலகமும் அந்த மாயையான காரியங்களை வெறுத்து கர்த்தாவே, பரலோக ராஜ்யத்து காரியங்களை நாங்க நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை உருவாக்குங்க அப்பா. உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. சுத்திலும் பார்க்கிறப்ப தகப்பனே, மாம்சத்தின் கிரியைகள் எழும்பிக் கொண்டே இருக்கு. எங்களை உருவாக்கி தாங்க. எஸ் லார்ட். வேத வாசிப்பினாலும் ஜெபத்தினாலும் தரித்தவர்களாக எங்களை உருவாக்குங்க, மாற்றுங்க. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. உமக்கு சாட்சியின் பாத்திரங்களாக கீழ்ப்படிந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போர் உண்டு தகப்பனே. ஆனா நாங்க எதற்கு இடம் கொடுக்கிறோமோ அதுதான் பிதாவே எங்க வாழ்க்கையில வெளிரங்கமாகும். Teach us to give room for the Holy Spirit. Let us live by the Spirit and not fulfill the desires of the flesh. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து மாம்சத்தை வெறுத்து கர்த்தாவே சாட்சியாக நிக்க கிருபை செய்யுங்க. நாங்க மாம்சத்துல வாழ்றப்போ உமக்கு பிரியமா நாங்க இருக்க மாட்டோம்னு தெளிவா சொல்லுது தகப்பனே. ப்ளீஸ் லார்ட், பரலோக ராஜ்யம் அதை சுதந்திரிக்க எங்களை ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க பாதத்தனை அமர்ந்திருந்து உங்க கிருபைகளை பெற்று எங்களை வழிநடத்த கிருபை செய்யுங்க. உங்க தயவு இல்லைன்னாப்பா இந்த உலகத்துல நாங்க சர்வைவ் பண்ண முடியாது. உங்க காரண்யம் வேணும், ஆவியின் வல்லமை எங்களுக்கு வேணும் அப்பா. அதை தரித்திரர்களாக நிக்க எங்களை கிருபை பாராட்டுங்க. உமக்கு பயந்து சாட்சிகளாக நிக்க கிருபை செய்யுங்க. இன்றைக்கு கூட கர்த்தாவை யார் என்னென்ன காரியங்களை போகிறார்களோ அவங்களை வழிநடத்தி தாங்க, ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. மற்றும் தகப்பனே, யார் யார் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு டைம் பார்க்குறேன், ஆனால் முடியல, இயேசுவின் நாமத்தினால் அவங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. Let them start giving time to you, mighty God, Father. Yes, Lord. அவங்க காரியத்திலேருந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் விடுதலை ஆக்குங்கப்பா. Let them be blessed by the heavenly power. Amen. Thank you, Jesus. உங்கள் காரம் முன்ன பின்னமா இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலையில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.